என்னை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போ, என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டேக் மீ ஹோம். டேக் மீ ஹோம். டேக் மீ அப்படின்னா என்னை அழைச்சிட்டு போ, எங்கே, ஹோம், வீட்டுக்கு. ஓகேவா. இதை டேக் மீ டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஹோமுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. டேக் மீ ஹோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். டைம் ஆகி கொண்டு இருக்கிறது, சீக்கிரம் கிளம்பு. டைம் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். டைம் இஸ் ரன்னிங் அவுட், கெட் ரெடி குவிக்லி. டைம் இஸ் ரன்னிங் அவுட், கெட் ரெடி குவிக்லி. டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படின்னா டைம் ஓடிட்டே இருக்குது, டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். கெட் ரெடி அப்படின்னா கிளம்பு, குவிக்லினா சீக்கிரம். ஸோ டைம் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரம் கிளம்பு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். உன் வேலையை முடித்து விட்டு நீ போகலாம். நீ எப்போ உன் வேலையை முடிக்கிறியோ அப்போ நீ போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். யூ கேன் கோ when you have finished your work. You can go when you have finished your work. You can go அப்படின்னா நீ போகலாம். when you have finished எப்போ நீ முடிக்கிறியோ, என்னது, your work உன்னுடைய வேலையை. உன்னுடைய வேலையை நீ எப்போ முடிக்கிறியோ அப்பொழுது நீ போகலாம். ஓகேவா. யூ கேன் கோ when you have finished your work. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இதை யார் செய்தது என்று சரியாக தெரியவில்லை. இதை யார் பண்ணானுங்கன்னு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். இட் இஸ் நாட் கிளியர் who has done this. இட் இஸ் நாட் கிளியர் who has done this. இதை யார் பண்ணினான்னு சரியாக தெரில. ஸோ இட் இஸ் நாட் கிளியர் அப்படின்னா சரியாக தெரியல அப்படின்னு அர்த்தம். who has done this, யார் இதை செய்தார் என்று. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். உன் கழுத்தை நெரிக்கணும் போல இருக்கிறது. நம்ம கோவமாக சும்மா சொல்லுவோம் இல்லையா, உன் கழுத்தை நெரிக்கணும் போல இருக்குது அப்படின்னு கோவத்துலலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ ஃபீல் லைக் ஸ்ட்ராங்லிங் யூ. ஐ ஃபீல் லைக் ஸ்ட்ராங்லிங் யூ. ஸ்ட்ராங்லிங் அப்படின்னா கழுத்தை நெரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஃபீல் லைக் அப்படின்னா அது போல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐ ஃபீல் லைக். ஐ ஃபீல் லைக் ஸ்ட்ராங்லிங் யூ அப்படின்னா உன் கழுத்தை நெரிக்கணும் போல் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நான் உன்னை எப்போதாவது ஏமாற்றி இருக்கிறேனா. நான் உன்னை எப்பயாவது ஏமாற்றிருக்கேனா. நம்ம கிண்டலுக்கெலாம் சொல்லுவோம் இல்லையா, சும்மா ஏமாத்துறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் உன்னை எப்பயாச்சும் ஏமாற்றிருக்கேனா, ஏன் இப்படி கேட்குறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா ஹாவ் ஐ எவர் டிசீவ்டு யூ. ஹாவ் ஐ எவர் டிசீவ்டு யூ. ஹாவ் ஐ எவர் டிசீவ்டு யூ அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா. ஸோ ஹாவ் ஐ எவர் அப்படின்னா நான் எப்போதாவது அப்படின்னு அர்த்தம். டிசீவ்டு அப்படின்னா ஏமாற்றி இருக்கிறேனா, பாஸ்ட் டென்ஸ். டிசீவ்னா ஏமாத்துறது, டிசீவ்டு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில். யூ அப்படின்னா உன்னை. ஹாவ் ஐ எவர் டிசீவ்டு யூ, நான் உன்னை எப்பயாச்சும் ஏமாத்திருக்கேனா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். உன்னை மாதிரி ஆட்கள் எல்லாம் மாறவே மாட்டார்கள். உன்னை மாதிரி ஆளெல்லாம் மாறவே மாட்டாங்க அப்படின்னு கோவத்தில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா a person like you will never change. a person like you will never change. a person like you அப்படின்னா உன்னை மாதிரி ஒரு ஆள். will never change அப்படின்னா மாறவே மாட்டாங்க. ஓகேவா. a person like you will never change. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். யார் இந்த முரடன். இப்போ யாரோ அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா யார் இந்த முரட்டு பையன், யார் இப்படி முரடாக இருக்கா, யார் இது அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹூஸ் திஸ் ரோக். ஹூஸ் திஸ் ரோக். ROGUE. அது ரோக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரோக் அப்படின்னா முரடன், முரட்டுத்தனமாக இருக்கவங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஹூஸ் திஸ் அப்படின்னா யார், இந்த ரோக், முரடன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். என்னை விட நீ மிகவும் அவசரப்படுகிற மாதிரி இருக்கிறது. என்னை விட நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா கிண்டலுக்கு. எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க வாங்க எங்கேயோ கூப்பிட்டுட்டு இருந்தோன்னா ஏன்னா என்னை விட சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு அர்ஜென்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா என்னை விட நீ ரொம்ப அவசரமாக கூப்பிட்ற, அவ்வளோ பசிக்குது அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா லுக்ஸ் லைக் யூ ஆர் இன் கிரேட்டர் ஹரி தன் மீ. லுக்ஸ் லைக் யூ ஆர் இன் கிரேட்டர் ஹரி தன் மீ. லுக்ஸ் லைக் அப்படின்னா அது மாதிரி இருக்கே அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் இன் கிரேட்டர் ஹரி, நீ ரொம்ப அவசரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா. தேன் மீ அப்படின்னா என்னை விட. ஸோ என்னை விட நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கே, அது மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். யாரும் தப்பிக்க முடியாது. யாருமே தப்பிக்க முடியாது, நம்ம நல்லா மாட்ட போகிறோம், யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா நோ ஒன் வில் பி ஸ்பேர்டு. நோ ஒன் வில் பி ஸ்பேர்டு. ஸ்பேர் அப்படின்னா தப்பிக்கிறது, காப்பாற்றுறது, அது மாதிரி அர்த்தம். ஸோ நோ ஒன் வில் பி ஸ்பேர்டு அப்படின்னா யாருமே தப்பிக்க முடியாது. ஓகேவா.
நோ ஒன் அப்படின்னா யாருமே இல்லை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், காலம் எல்லோரையும் மாற்றும். இப்போ யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நம்ம பசங்களே கூட யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா போக போக அவனே மாறிடுவான், காலம் அவனை மாற்றிடும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டைம் செட்ஸ் எவ்ரி ஒன் ரைட். டைம் செட்ஸ் எவ்ரி ஒன் ரைட். டைம் செட்ஸ் அப்படின்னா காலம் மாற்றும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரையும் அப்படின்னு அர்த்தம். ரைட்னா கரெக்ட், காலம் எல்லாரையும் நல்லவங்களாக மாற்றும், அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நாங்கள் அநியாயத்தை தாங்கிக் கொள்ள மாட்டோம். இந்த அநியாயம் நடக்கிறத எங்களாலாம் தாங்கிக்க முடியாதுப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, we will not bear injustice. we will not bear injustice. injustice அப்படின்னா அநியாயம், அநீதி அப்படின்னு அர்த்தம். பேர் அப்படின்னா தாங்கிக் கொள்வது, தாங்கிக்கிறது. என்னால் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் அப்படின்னு அர்த்தம். we will not bear injustice அப்படின்னா அநியாயத்தை நாங்கள் தாங்கிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ யாரை சந்திக்க வேண்டும். நீங்கள் யாரை சந்திக்கணும், யாரை பார்க்கணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு யாரையோ பார்க்க போகிறோம்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அவங்க நம்ம போனோடனே அவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்களே, நீங்கள் யாரை பார்க்கணும், யார் வேணும் உங்களுக்கு அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, whom do you want to meet. whom do you want to meet. whom அப்படின்னா யாரை, do you want to meet அப்படின்னா சந்திக்க வேண்டும், நீங்கள் சந்திக்க வேண்டும், யாரை நீங்கள் சந்திக்க வேண்டும். whom do you want to meet. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ எப்படி எப்போதுமே ஜாலியாக இருக்கிறாய். நீ எப்படி எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்க, உனக்கு மட்டும் கவலையே வராது, நீ எப்படி ஜாலியாகவே இருக்க அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, how do you remain so cheerful always. how do you remain so cheerful always. how do you remain so cheerful அப்படின்னா நீ எப்படி ஜாலியாகவே இருக்க, சந்தோஷமாகவே இருக்க, அது மாதிரி. ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதுமே. ஓகேவா? how do you remain so cheerful always. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், லாஸ்ட்டு சென்டென்ஸ், இதை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள். இதை பற்றி யார் கவலைப்படுறா, யாருக்குமே அக்கறை இல்லை. இதை பற்றி யாருக்குமே அக்கறை இல்லை, யாருமே கவலைப்படுறதில்ல. இதை பற்றி யார் கவலைப்படுவா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, who cares about it. who cares about it. who cares அப்படின்னா யார் கவலைப்படுவா, யார் அக்கறைப்படுவா அப்படின்னு அர்த்தம். அபவுட் அப்படின்னா பற்றி, இட்னா இது. ஸோ இதை பற்றி, who cares about it. இதை பற்றி யார் கவலைப்படுவா. ஓகேவா? நீ என்னை சந்திக்க விரும்புகிறாயா. நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா. ஸோ இப்படிலாம் கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம். நம்ம நிறைய பிரச்சனையை சந்திக்க போகிறோம். ஸோ இதுதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, we are going to face a lot of problems. we are going to face a lot of problems. ஓகேவா? கோபப்படாதே, கோபப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, don't get angry. don't get angry. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஆங்க்ரினா கோபம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பயப்படாதே, பயப்படாதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், don't get fear. don't get fear. ஃபியர்னா பயம். ஓகேவா? don't get fear அப்படின்னா பயப்படாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனுக்கு லீவு கொடுக்காதே. அவனுக்கு லீவு கொடுக்காது, அடிக்கடி லீவு எடுக்கிறான், அவனுக்கு லீவு கொடுக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, don't grant him leave. don't grant him leave. don't grant அப்படின்னா கொடுக்காத, ஹிம்னா அவனுக்கு, என்னது லீவ். ஓகேவா? don't grant him leave. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அடுத்தவர்களை சதா தொந்தரவு செய்யாத. அடுத்தவங்களை எப்போ பார்த்தாலும் தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, don't harass others. don't harass others. harass அப்படின்னா தொந்தரவு பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதர்ஸ்னால் மற்றவங்கள. ஸோ don't harass others. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மற்றவர்களை வெறுக்காதே. மற்றவங்கள வெறுக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, don't hate others. don't hate others. they hate அப்படின்னா வெறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதர்ஸ்னால் மற்றவங்கள. ஸோ don't hate அப்படின்னா வெறுக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மதுபானம் அருந்தாதே. மதுபானம் அருந்தாத, குடிக்காது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, don't have alcohol. don't have alcohol. alcohol அப்படின்னா மதுபானம் அப்படின்னு அர்த்தம். don't have alcohol அப்படின்னா மதுபானம் குடிக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனுக்கு உதவாதே. அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத, அவனுக்கு உதவி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, don't help him. don't help him. ஹெல்ப் அப்படின்னா உதவி, don't help அப்படின்னா உதவி பண்ணாத. ஓகேவா? ஹிம்னா அவனுக்கு, don't help him அவனுக்கு உதவி பண்ணாத.
நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதே, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஹார்ம் அதர்ஸ். டோன்ட் ஹார்ம் அதர்ஸ். ஹார்ம் அப்படின்னா தீங்கு செய்கிறது, கெடுதல் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹார்ம் அப்படின்னா தீங்கு செய்யாத, அதர்ஸ்னால் மற்றவர்களுக்கு. டோன்ட் ஹார்ம் அதர்ஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மற்றவர்களை ஏமாற்றாதே, மற்றவங்களை ஏமாத்தாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஹோக்ஸ் அதர்ஸ். டோன்ட் ஹோக்ஸ் அதர்ஸ். ஹோக்ஸ் அப்படின்னா ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹோக்ஸ் அப்படின்னா ஏமாத்தாத, அதர்ஸ்னால் மற்றவர்களை. இதை வேறு விதமாக எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏமாத்தாத, மற்றவங்கள ஏமாத்தாத அப்படிங்கிறத வேறு விதமாக எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பயமுறுத்தாதே. பயமுறுத்தாதே, பயமுறுத்தாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஹாரிஃபை. டோன்ட் ஹாரிஃபை. ஹாரிஃபை அப்படின்னா பயமுறுத்துறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹாரிஃபை அப்படின்னா பயமுறுத்தாத, ஓகேவா? அவசரப்படாதே. அவசரப்படுத்தாத, அவசரப்படாத, அவசரப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஹரி. டோன்ட் ஹரி. டோன்ட் ஹரி அப்படின்னா அவசரப்படாத, அவசரப்படுத்தாத அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அசட்டை செய்யாதே, புறக்கணிக்காத, என்னை புறக்கணிக்காத, அலட்சியம் பண்ணாத, அசட்டை செய்யாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் இக்னோர். டோன்ட் இக்னோர். இக்னோர்னால் அவாய்ட் பண்ணுறது, அசட்டை பண்ணுறது, அலட்சியப்படுத்துறது, புறக்கணிக்கிறது, அது மாதிரி அர்த்தம், ஓகேவா? டோன்ட் இக்னோர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மற்றவர்களை அவமதிக்காதே, மற்றவங்கள அவமதிக்காத, இழிவாக நடத்தாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் இன்சல்ட் அதர்ஸ். டோன்ட் இன்சல்ட் அதர்ஸ். இன்சல்ட் அப்படின்னா இழிவுபடுத்துறது, அவமானப்படுத்துறது, அவமதிக்கிறது, அது மாதிரி அர்த்தம். ஸோ டோன்ட் இன்சல்ட் அதர்ஸ். மற்றவர்களை குற்றம் சொல்லாதே, எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குற்றம் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் இன்கல்பேட் அதர்ஸ். டோன்ட் இன்கல்பேட் அதர்ஸ். இன்கல்பேட் அப்படின்னா குற்றம் சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் இன்கல்பேட் அப்படின்னா குற்றம் சொல்லாத, அதர்ஸ்னால் மற்றவர்களை. டோன்ட் இன்கல்பேட் அதர்ஸ். மற்றவர்களை குற்றம் சொல்லாதே. ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், அவர்களை அழைக்காதே. இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்கள அழைக்காதீங்க, அவங்கள கூப்பிடாதீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் இன்வைட் தெம். டோன்ட் இன்வைட் தெம் அப்படின்னா அவங்கள அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் இன்வைட் தெம். இன்வைட் அப்படின்னா அழைக்கிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? டோன்ட் இன்வைட் தெம். தெம்னா அவர்களை, அவர்களை அழைக்காதே. நாய் மாதிரி கத்தாத. ஸோ நாய் மாதிரி கத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் உள்ள திங்கை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கனமாக இருக்கிறதா, இது வெயிட்டாக இருக்கா, இது கனமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இஸ் திஸ் ஹெவி. இஸ் திஸ் ஹெவி அப்படின்னா இது வெயிட்டாக இருக்கா அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஹெவி அப்படின்னா கனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம சாதாரணமாக சொல்கிறப்ப இது வெயிட்டாக இருக்கா அப்படின்னு தான் கேட்போம். ஸோ இஸ் திஸ் வெயிட் அப்படின்னா சொல்லக்கூடாது, இஸ் திஸ் ஹெவி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், முடிச்சை அவிழ்த்து விடு. ஏதாவது நம்ம முடிச்சு போட்டிருந்தோன்னா ஸோ இந்த முடிச்சை இந்த முடிச்சை கலெக்ட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா அன்டை த நாட். அன்டை த நாட். அன்டை அப்படின்னா அதை வந்து கலட்டுறது, அதை அவிழ்க்கிறது அப்படின்னு அர்த்தம். நாட் அப்படின்னா முடிச்சு. ஸோ அன்டை த நாட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை தப்பாக எடுத்துக்காத. என்னை தப்பாக நினச்சிக்காத, என்னை தப்பாக எடுத்துக்காத, நான் அதுக்காக அப்படி பண்ணல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் கெட் மீ ராங். டோன்ட் கெட் மீ ராங். கெட் மீ ராங் அப்படின்னா தப்பாக எடுத்துக்கிறது. ஸோ டோன்ட் கெட் மீ ராங் அப்படின்னா என்னை தப்பாக எடுத்துக்காத, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னுடன் விவாதம் செய்யாதே. என்னோட விவாதம் பண்ணாத, என்னோட வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஆர்கியூ வித் மீ. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. ஆர்கியூ அப்படின்னா விவாதம் பண்ணுறது, ஓகேவா? ஸோ டோன்ட் ஆர்கியூ வித் மீ அப்படின்னா என்னுடன். டோன்ட் ஆர்கியூ வித் மீ, என்னுடன் விவாதம் பண்ணாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன் பென்சிலை சீவு. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்லுவோம் இல்லையா? பென்சிலில் இது இல்லை, ஷார்ப்பில் பாரு சீவு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஷார்பன் யோர் பென்சில். ஷார்பன் யோர் பென்சில் அப்படின்னா ஷார்பன் அப்படின்னா சீவு அப்படின்னு அர்த்தம். யோர் பென்சில் அப்படின்னா உன்னுடைய பென்சிலை. ஷார்பன் யோர் பென்சில். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நாம் அங்கு போய் சேர முடியாது. நம்ம இந்த டயத்துக்குள்ளே அங்கே போய் சேர முடியாது, நம்மளால் அங்கே போய் சேர முடியாது, லேட் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா we can't reach there.
we can't reach there. we can't அப்படின்னா நம்மளால் முடியாது. என்னது? reach there. reachனா அங்கே போய் சேர்றது. reachனா சேர்றது, தேர்னா அங்கே. ஸோ we can't reach there. நம்மளால் அங்கே போய் சேர முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அவள் என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாள். அவன் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். அவளால் தான் என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா she ruined my life. she ruined my life. ruined அப்படின்னா நாசமாக்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ruined அப்படின்னா நாசமாக்கிட்டா, past tense. she ruined my life அப்படின்னா என்னோடய லைஃப்பை நாசமாக்கிட்டா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இரவு முழுக்க மழை பெய்தது. நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா it rained all night long. it rained all night long அப்படின்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதுவே நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சுது, நேற்று நாள் முழுக்க மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லணும்னா it rained all day long அப்படின்னா நாள் முழுக்க மழை பெஞ்சுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? it rained all day long அப்படின்னா நாள் முழுக்க, all night long அப்படின்னா நைட்டு முழுக்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா we had a lot of fun. we had a lot of fun. lot of fun அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அது மாதிரி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். ரொம்ப சந்தோஷப்படாதே. ரொம்ப சந்தோஷப்படாத, ரொம்ப ஜாலியாகாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா don't be so excited. don't be so excited. இப்போ நம்ம ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்கிறோம், சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படாத, எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம்னா don't be so excited. excited அப்படின்னா ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷப்படுறது, உற்சாகப்படுறது, அது மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ don't be so excited. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். போய் அவர்களை கூப்பிடு. இப்போ யாரோ வீட்டுக்கு வராங்க, ஸோ கெஸ்ட்டு வராங்க, நம்ம அம்மா சொல்லுவாங்களா வந்தவங்களை போய் வான்னு கூப்பிடு, போய் கூப்பிடுவாங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா go and welcome them. go and welcome them. ஸோ அவங்கள கூப்பிடு அப்படிங்கிறதுக்காக go and call them அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ வந்தவங்களை உள்ளே கூப்பிடுறது, யாரோ விருந்தாடி வராங்க, கெஸ்ட்டு வராங்க, அவங்கள கூப்பிட்றதுக்கு பேர் வெல்கம். ஓகேவா? ஸோ go and welcome them. அவங்கள உள்ளே கூப்பிடு, அவங்கள கூப்பிடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அது உங்களுடைய நல்ல மனசு. ஸோ ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது உங்களோட நல்ல மனசு, அதனால தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா that's so kind of you. that's so kind of you அப்படின்னா அது உங்களோட நல்ல மனசு, உங்களுக்கு பெரிய மனசு, அந்த மாதிரிலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அவளுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்காதே. நீ உன் பொண்ணுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுக்குற, இவ்வளோ சுதந்திரம்லாம் கொடுக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா don't give this much freedom to her. don't give this much freedom to her. freedom அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். கிவ்னா கொடுக்கறது. ஸோ don't give this much freedom to her. ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ். நீ என் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். நீ என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, நீ என் நேரத்தை வீணடிச்சிட்ருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா you are wasting my time. you are wasting my time. wasting அப்படின்னா வீணடிச்சிட்ருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும். நான் இன்னும் எவ்வளோ காலம் காத்திருக்கணும், நான் இன்னும் எவ்வளோ காலம் காத்திருக்க வேண்டும். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீ என்னை சந்திக்க விரும்புகிறாயா? ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா would you like to meet me. would you like to meet me. or we can say do you want to meet me. do you want to meet me. do you want அப்படின்னா நீ விரும்புகிறாயா, எதுக்கு? to meet me, என்னை சந்திப்பதற்கு. ஓகேவா? நீ அதை செய்தாயா, நீ அதை பண்ணினியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா did you make it. did you make it. make அப்படின்னா பண்ணுறது, செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ did you make it, நீ அதை பண்ணினியா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா. இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா did you know this already. did you know this already. நோ அப்படின்னா தெரியுமா அப்படின்னு அர்த்தம், ஆல்ரெடினா ஏற்கனவே. ஸோ did you know this already அப்படின்னா உனக்கு ஏற்கனவே தெரியுமா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். பால் கொதித்து விட்டது. பால் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ண அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா the milk has boiled. the milk has boiled. boiled அப்படின்னா கொதிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ the milk has boiled அப்படின்னா பால் கொதித்து விட்டது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். சட்டையை
இன் பண்ணு. ஸோ நம்ம ஸ்கூலுக்கு காலேஜில் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, இன் பண்ணு, உன் ஷர்ட்டை இன் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டக் யுவர் ஷர்ட் இன். டக் யுவர் ஷர்ட் இன். ஸோ அதை இன் பண்ணுறதுக்கு டக் இன் அப்படின்னு பேர். ஸோ டக் யுவர் ஷர்ட் இன் அப்படின்னா உன்னோட சட்டையை இன் பண்ணு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சாப்பாட்டை சூடு பண்ணு. சாப்பாடை சூடு பண்ணு இல்லைனா வீணாக போயிடும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹீட் அப் த ஃபுட். ஹீட் அப் த ஃபுட். ஹீட் அப் அப்படின்னா சூடு பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், யார் கத்திக்கிட்டு இருந்தா. நேற்று நைட்டு ஒரே சவுண்டாக இருந்துச்சு, யார் கத்திக்கிட்டு இருந்தா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹூ வாஸ் எல்லிங். ஹூ வாஸ் எல்லிங். எல்லிங் அப்படின்னா கத்துறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ ஹூ வாஸ் எல்லிங், நேற்று யார் கத்திட்டு இருந்தா. ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஹூ இஸ் எல்லிங் அப்படின்னா இன்றைக்கி யார் கத்திட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ யார் கத்திட்டு இருக்கா அப்படின்னா ஹூ இஸ் எல்லிங். ஹூ வாஸ் எல்லிங் அப்படின்னா நேற்று யார் கத்திட்டு இருந்தா, பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வெகுளி மாதிரி நடிக்காத. ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஆக்ட் லைக் இன்னசென்ட். டோன்ட் ஆக்ட் லைக் இன்னசென்ட். இன்னசென்ட் அப்படின்னா வெகுளி அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஆக்ட் அப்படின்னா நடிக்காத. ஸோ டோன்ட் ஆக்ட் லைக் இன்னசென்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், கற்பனை பண்ணாத. நம்ம ஏதோ ஒன்று அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிலாம் சொன்னோன்னா நீ ஏன் கற்பனை பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் இமேஜின். டோன்ட் இமேஜின். இமேஜின் அப்படின்னா கற்பனை பண்ணுறது. டோன்ட் இமேஜின் அப்படின்னா கற்பனை பண்ணாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதை சேரில் போடு. இதை சேரில் போடு அப்படிலாம் சொல்லுவோம். இதை அங்கே போடு, இதை இங்கே போடு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா புட் இட் ஆன் த சேர். புட் இட் ஆன் த சேர். புட் இட் அப்படின்னா இதை போடு அப்படின்னு அர்த்தம். ஆன் த சேர் அப்படின்னா சேர் மேலே. ஸோ புட் இட் ஆன் த சேர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், யாராவது உன்னை அடித்தார்களா. யாராச்சும் ஒன்று அடித்தாங்களா, ஏன் அலர் அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டிட் எனி ஒன் ஹிட் யூ. டிட் எனி ஒன் ஹிட் யூ. ஹிட் அப்படின்னா அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எனி ஒன்னா யாராவது. ஸோ டிட் எனி ஒன் ஹிட் யூ. யாராவது ஒன்று அடித்தாங்களா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ சட்டையை மாற்றி போட்டிருக்க. உன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டிருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யுவர் ஷர்ட் இஸ் இன்சைட் அவுட். யுவர் ஷர்ட் இஸ் இன்சைட் அவுட் அப்படின்னா உன்னோட சட்டை மாற்றி இருக்குது, உன்னோட சட்டை மாறி இருக்குது, மாற்றி போட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. யுவர் ஷர்ட் இஸ் இன்சைட் அவுட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் அண்ணன் என்னை அரைந்து விட்டான். என் அண்ணன் என்னை அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா மை பிரதர் ஸ்லாப்டு மீ. மை பிரதர் ஸ்லாப்டு மீ. ஸ்லாப்டு அப்படின்னா அரைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. மை பிரதர் ஸ்லாப்டு மீ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் கை ஈரமாக இருக்கிறது. அதை எடு அப்படின்னா என் கை ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா மை ஹேண்ட்ஸ் ஆர் வெட். மை ஹேண்ட்ஸ் ஆர் வெட். வெட்டுனா ஈரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ மை ஹேண்ட்ஸ் அப்படின்னா என்னோட கை. மை ஹேண்ட்ஸ் ஆர் வெட். என்னோட கை ஈரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ பிடிவாதமாக இருக்கிறாய். நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் ஸோ ஸ்டபன். யூ ஆர் ஸோ ஸ்டபன். ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ யூ ஆர் அப்படின்னா நீ இருக்க. யூ ஆர் ஸோ ஸ்டபன். நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்க. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், நீ நனைந்து விடுவாய். தண்ணியில் போகாத, நீ நனைஞ்சிடுவா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா யூ வில் கெட் வெட். யூ வில் கெட் வெட். வெட் அப்படின்னா ஈரமாகுது. ஸோ யூ வில் கெட் அப்படின்னா நீ நனைஞ்சிடுவ. நீ எப்பொழுது திரும்ப கொடுப்பாய். நீ எப்போ திருப்பி கொடுப்ப அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை அப்படி சொல்லலான்னு இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.